ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவா பார்க்கலாம் வாங்க. குலதெய்வ கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரின்றது தெரிய வந்துடுது. தெரிஞ்சதுமே சாமியார் சொன்னதுமே ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துடுது. ராஜாங்க ஈஸ்வரி கிட்ட இந்த குருஜி சொன்னது உண்மையா சொல்லுன்றாங்க. அப்படின்னா தமிழ் செல்வி மேல தேவையில்லாம வீண் பள்ளியை போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்துனது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்ட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே இருந்துட்டு இருக்காங்க. ஐயோ போச்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. உன்னதானே கேட்கற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து போயின்ற வார்த்தைக்கே இங்க இடம் இல்லைன்றாங்க. ஒழுங்கா சொல்லணுன்னே மாமா அது உடனே கோவப்பட்டு கண்ணத்துல பல்லாருன்னு அரைஞ்சிடுறாங்க. ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்படியே ஈஸ்வரி கீழே போய் விழுந்துடுவாங்க. மாமா ஏதோ தெரியாத தப்பு பண்ணிட்டேன் மாமா, ஆனா அதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனையான்றாங்க. தெரியாத தப்பு பண்ணிட்டியா? இது எவ்வளவு பெரிய கேவலமான காரியம் தெரியுமான்றாங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கன்றாங்க. ஈஸ்வரி நீ தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கியா இல்ல தெரியாத பண்ணிட்டு இருக்கியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்றாங்க. இவ்வளவு பெரிய கேவலமான காரியத்தை பண்ணிட்டு எல்லா பழியும் ஈஸ்வரி அதாவது தமிழ் மேல போட்டிருக்கன்றாங்க. நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னுவாங்க. மாமா இல்ல மாமா அது எதுவும் பேசாதுன்றாங்க. இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு உன்னை வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தேன் பாத்தியா, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்றாங்க. எந்த அளவுக்கு கேவலமானவளா இருந்திருக்கன்றாங்க. உன்னை அப்பவே நான் வீட்டை விட்டு துரத்தி இருந்தா எல்லா பிரச்சனையுமே சரியா இருக்கும். நான் அதை விட்டுட்டு வீட்டுல வச்சேன் பாத்தியா, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்றாங்க. ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமான்றாங்க. சொல்லாதீங்க அப்ப நீ பண்ணதெல்லாம் சரியா போச்சான்றாங்க. எவ்வளவு கேவலமா பண்ணிருக்க நீ என்னடா ரொம்ப நல்ல மாதிரியே பேசிட்டு இருக்கன்ட்டு மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இனி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டோமாமா மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கறாங்க. உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, இனிமேல் நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன்றாங்க. இவ்வளோ ஒரு மோசமான காரியத்தை பண்ணும்போது உன்னை எப்படி மன்னிப்பேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஈஸ்வரிக்கு ராஜாங்க என்ன மாதிரியான தண்டனைகளை கொடுக்க போறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.